ஜோதிடம் பேசுவோம் சேனல் பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். இன்றைக்கி நம்ம பேசுறதுக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னிங்கன்னா, புஷ்கர நவாம்சம். நம்ம சேகர் அண்ணா அவங்க அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணா இப்போ பேசுகிறோம். இது புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னிங்கன்னா, ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட பாதத்தில் நின்று திசை நடத்துறது புஷ்கர நவாம்சம். அதில் 3 கிரகங்களுக்கு நவாம்சத்தில் இடம் இல்லை. புஷ்கர நவாம்சத்தில் இடம் பெற்றிருக்கும். புஷ்கர நவாம்சம்ங்கிற அந்த அமைப்புக்கு இடமில்லை. அது என்னென்ன அப்படின்னிங்கன்னா, கேதுவோட நட்சத்திரங்கள் 4 பாதத்துக்கும் கிடையாது. கேதுவோட நட்சத்திரங்களுக்கு கிடையாது, செவ்வாயோட நட்சத்திரங்களுக்கும் கிடையாது. அதே மாதிரி புதனோட நட்சத்திரங்களும் இதிலிருந்து நீக்கிடுறாங்க. மீதி இருக்கக்கூடியது 6 கிரகங்கள். அந்த 6 கிரகங்களோட எல்லா பாதங்களுக்கும் அந்த புஷ்கர நவாம்சம் வர்றதில்லை. ஒரு குறிப்பிட்ட பாதங்களுக்கு மட்டும் புஷ்கர நவாம்சம்ங்கிறது நம்ம வேதத்தில் கொடுத்துருக்கு. இந்த புஷ்கர நவாம்சம் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, இடையூறுகள் நிறைய இருந்தாலும் கூட ஒரு கிரகம் தன் திசையில் மிகச்சிறப்பான நல்ல பலன்களை, மனதுக்கு விருப்பமான நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தகுதி உள்ளது அப்படிங்கிற விஷயத்தில் திசை நடத்தும் போது தகுதி உள்ளது, நட்பலன் தான் தரும் அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்திக்கணும். அப்படின்னா இந்த புஷ்கர நவாம்சம் ஹெல்ப் பண்ணும். இதில் மேசம் முதல் கடகம் வரை இருக்கக்கூடியது இல்லை, எப்போவுமே நவாம்சத்தில் 3 கிரகங்கள் இடம் வரும். ஒன்று கேது, இன்னொன்று சந்திரன், இன்னொன்று குரு. இந்த நட்சத்திரங்களை, இந்த கிரகங்கள் 3ஓட நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் நின்னாலும் இந்த மேசத்தில் இருந்து கடகம் வரைக்கும் தான் நவாம்சத்தில் அந்த கிரகம் இருக்கும். அதில் கேதுவை நீக்கிட்டோம் அப்படின்னா 2 கிரகங்கள், ஒன்று குரு, இன்னொன்று சந்திரன். குரு 1ஆம் பாதம் மேசத்தில் விழுகும். 4ஆம் பாதம் கடகத்தில் இருக்கும். ஒரு கிரகம் மேசத்திலேயோ கடகத்திலேயோ இருந்து அது குருவின் நட்சத்திரம் தானான்னு செக் பண்ணி குருவின் நட்சத்திரம் தான் உறுதிப்படுத்தினா அது புஷ்கர நவாம்சம் இருக்கு. அந்த கிரக திசை நடத்தும் போது நிச்சயமா நற்பலன் தரும். அடுத்தது சந்திரன். சந்திரனுக்கு 2ஆம் பாதம் கொடுத்துருக்காங்க. அப்போ ரிஷபராசியில் சந்திரனுடைய 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இடம்பெற்றால், ரிஷபராசியில் நவாம்சத்தில் ரிஷபராசியில் இடம்பெற்றால் சந்திரன் 2ஆம் பாதம் பெற்று புஷ்கர நவாம்சத்தில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அந்த கிரகம் நல்ல பலன் தரும் திசை நடத்தும் போது. அடுத்தது சிம்மராசிக்கு வந்துடுங்க. சிம்மராசியிலிருந்து விருச்சிகத்துக்கு அந்த 4 எண்ணத்தில் 3 கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில், 3 கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரம், அதில் எந்த நட்சத்திரத்தில் நின்னாலும் நவாம்சத்தில் சிம்மம்லேருந்து விருச்சிகம் வரைக்கும் தான் அது இடம்பெறும். நவாம்சத்தில் இடம்பெறக்கூடிய அந்த கிரகங்கள் எங்கே நிற்கும்னா சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும். அது என்னென்ன கிரகம்னா, செவ்வாயோட வீடு, செவ்வாய், சுக்கிரன், சனி, இந்த 3க்கும் சிம்மம்லேருந்து விருச்சிகம் வரைக்கும் தான் நவாம்சம் உண்டு. இதில் செவ்வாயை நீக்கிட்டோம் அப்படின்னா சனியும் சுக்கிரனும், சனி பகவானோட 2ஆம் பாதம் கன்னியில் வரும். அங்கே ஒரு கிரகம் நின்று நடத்தினால் நற்பலன். அதே மாதிரி துலாம், சுக்கிரனோட 3ஆம் பாதம் இடம்பெறும். அங்கேயும் ஒரு கிரகம் நின்று நவாம்சத்தில் திசை நடத்தினால் நற்பலன் தரும். அடுத்தது 3 கிரகங்கள், சூரியன், ராகு, இவங்க 2 பேருக்கு புஷ்கர நவாம்சத்தில் இடம் உண்டு. புதன் புஷ்கர நவாம்சத்தில் இடம் இல்லை. அப்போது தனுசில் 1ஆம் பாதத்தில், தனுசு ராசியில் நவாம்சத்தில் தனுசு ராசியில் ஒரு கிரகம் நின்னால் நிச்சயமாக சூரியன் சாரம் பெற்றிருக்கிறது அப்படின்னால் அந்த கிரகம் நல்ல பலன் தரும். அதே மாதிரி மீனத்தில் புஷ்கர நவாம்சம் 4ஆம் பாதமோ
சூரியனோட 4ஆம் பாதம், ராகுவோட பகவானோட 4ஆம் பாதம், இரண்டில் எது இந்த ரெண்டு இதில் எது நவாம்சத்தில் 4ஆம் பாதம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் திசை நடத்தும் போதும் நட்பலன் தரும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. நட்பலன் தரும், இதை செக் பண்ணி சொல்லணும், நட்பலன்கள் சொல்லணும் அப்படிங்கிறக்காக சொல்லும்போது இதுக்கு கிரகங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் போக்குவரத்துங்கிறது நம்ம வந்து விழாவரியாக சொல்கிறதுக்கு இல்லை. அது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாகவே தெரியும். நீங்கள் பார்த்துக்குங்க அது என்னன்ட்டு. நவாம்சத்தில் இடம்பெறுவதற்கு எந்தெந்த வீடு அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லியிருக்கு புஷ்கர நவாம்சத்தில். ஒன்று, இதில் ஒரு விதிவிலக்குகள் உண்டு. இல்லை நம்ம கிரகங்கள் சொல்லணும்னா சூரியனுக்கு ஃபஸ்ட்டு சூரியனிலிருந்து ஆரம்பிப்போம். சூரியனுக்கு வந்து என்ன அப்படின்னிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் 1-4ஆம் பாதங்கள். அதே தான் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் நின்னால் 4ஆம் பாதம். அதுலேயும் உத்திராடம் 1ஆம் பாதம்னா வர்க்கோத்தமம் பெற்றோம், அப்படி ஒரு நட்பலன் அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கலாம். அதுக்கடுத்து சந்திரனுக்கு ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இதில் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் 9 கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. அதனுடைய பாதங்கள் எடுத்து தான் நம்ம இது பலன் சொல்லிடுறோம். அப்படி இருந்தால் நவாம்சத்தில் இப்படி இடம்பெறும்னு சொல்கிறோம். இந்த பலன் இந்த நின்று திசை நடத்தினா நல்ல பலனாக இருக்குன்னு சொல்கிறோம். அதில் விதிவிலக்கு என்ன அப்படின்னிங்கன்னா, இது வந்து வக்கரம் பெற்றிருந்தாலும் சரி, அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் சரி, நீச்சம் பெற்றிருந்தாலும் சரி, அப்படி எப்படி ஒரு சின்ன சிக்கலில் இருந்தாலும் சரி, அந்த கிரகம் நல்பலன் தான் தரும் அப்படிங்கிறது ஒரு உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த புஷ்கர நவாம்சமே வந்து நம்ம பார்க்குறோம். புஷ்கர நவாம்சம் பார்க்குறதுல இது ஒரு மிக முக்கியமான விதியில் என்ன அப்படின்னா, முடக்கும் திதிசூன்யத்திலும் புஷ்கர நவாம்சம் இடம்பெற்றிருக்கக்கூடாது. அது 2ல் இடம்பெற்ற கிரகத்தின் தன்மையாக இருந்தால் கண்டிப்பாக நட்பலன் தராது. அதாவது 6, 8, 12ன்னு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னீங்கன்னா, ஒருவேளை ஜோதிடம் தெரிஞ்சிருக்க ஓரளவுக்குன்னா 6, 8, 12ல் இருந்தாலும் அதோட பலன்கள் திசை நடத்தும் போது நட்பலனாக தரணுங்கிறது ஜோதிட விதி தான். அதில் விதிவிலக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது இதுதான். இது முடக்கு திதி தோஷம் 2ம் இருந்தால் நீங்கள் அதை பார்த்து தான் சொல்லணும். மற்றபடி புஷ்கர நவாம்சம் நட்பலனை தருவதற்கு உரிமை உள்ள கிரகம். அது நட்பலனை உறுதியாக தருமா என்பதை நீங்கள் இந்த 2ஐ செக் பண்ணிவிட்டு தெளிவாக பார்த்துட்டு சொல்லணும். நன்றி. வேறு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, திதி தோஷமும் முடக்கும் நீக்க பற்றி நம்ம சொல்லிடணும். ஏன்னா அந்த கேள்வி வந்துருச்சு. திதி தோஷம் நீக்கினால் கண்டிப்பாக நட்பலன் தரும். அதே மாதிரி முடக்கு தோஷம் நீக்கினாலும் நட்பலன் கண்டிப்பாக தரும் அது கிரகம். இன்னும் சொல்ல போனோம்னா அதிகப்படியான நட்பலன் தரும். அதை மாற்ற முடியும், திதி தோஷத்தையும் மாற்ற முடியும், முடக்கையும் மாற்ற முடியும். அது வந்து என்ன அப்படிங்கிறது, எந்த கோயிலுங்கிறது வந்து என்ன தெய்வம் போடணுங்கிறது வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த கோயில் கொடுப்போம். அப்புறம் அந்த நட்சத்திரம் என்ன சாரத்தில் இருக்குங்கிறது பொறுத்தும், என்ன திசை நடத்துதுங்கிறது பொறுத்தும் நம்ம கோயில் கொடுப்போம். அந்த கோயில் வந்து நீங்கள் நம்ம சொல்கிற முறைப்படி கோயில் மட்டும்தான், நம்ம சொல்கிற முறைப்படி கோயிலில் போய் குறிப்பிட்ட விதத்தில் நம்ம அந்த வழிபாடுகள் செய்யும்போது நிச்சயமாக அதுக்கு நல்ல பலன் தான் தரும். புஷ்கர நவாம்சம் இன்னும் அற்புதமான பலன்களை தரும் என்று கூறிக்கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.